ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ரான் 65 பிரியாணி பார்க்க போகிறோம். இது 1 pot பிரியாணி மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். ஸோ குக்கரில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான மசாலா போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நான் 2 கீரை பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா உதிர்த்து போடுங்க. இதெல்லாம் போட்டோடனே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் ஆர் டிரான்ஸ்பரண்ட் கலர் மாறட்டும். மாறி இருக்கு. இதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் வதங்கினோடனே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி வேணான்னா கூட விட்டுடலாம். இது நல்லா வதங்கினோடனே ஆல்ரெடி நான் எறா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எறா வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் 65க்கு தனியாக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். ப்ரான்ஸ் இதில் கொஞ்சம் எறா இதில் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம். இதெல்லாம் வதங்கி நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் 2 பச்சை மிளகாய் போட்டதால் கம்மியாகவே போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ராஸ்பல் போகிற அளவு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நான் அரைப்படி அளவு அரிசி, இது 3 பேருக்கு செய்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கே நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். எந்த அளவு எடுக்கிறீங்களோ அரிசி அந்த அளவு தண்ணி டபுள் மடங்கு ஊற்றணும். இது தயிர் நான் சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக. தயிர் வேணான்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த அரைப்படி அளவு அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவு 2 தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்சது. இது வேணான்னா கூட விட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டுருக்கலாம். நான் அரிசி இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிரியாணி அரிசி ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நம்ம உடனே வந்து குக்கர் மூட வேணாம். நல்லா தண்ணி எவாப்ரேட் ஆனோடனே நம்ம மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும். அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அரிசி உடையாமல் பார்த்துக்கணும். நம்ம ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று வச்சா போதும். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். நான் பிரியாணி அரிசின்றதால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். சும்மா மூடிட்டு கொஞ்ச நேரம் வச்சு திருப்பியும் எடுத்து கிளறிட்டுக்கோங்க. இதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் ஒரு கப்பில் கொஞ்சம் அளவு போட்டால் போதும். தேங்காய் பால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா இப்போவே கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த தண்ணிலாம் நல்லா சுண்ட நல்லா கொஞ்சம் அரிசி உடையாத அளவு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து நெய் ஆட் பண்ணலை ஃபஸ்ட்லேருந்து. லாஸ்ட்டாக தான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
நெய் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் இறக்கிட்டு கூட நெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போவே ஊற்றிடுறேன். அதுங்க நல்லா உதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிம்மில் தான் இருக்கும் ஆல்ரெடி. இதே வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் ஆர் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுக்கலாம். பாருங்கள், சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம ப்ரான் 65க்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு இது கார்ன்ஃப்ளவர் மாவு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக குழம்புத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது கிளறி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வரும் ப்ரான் 65. இது நல்லா ஊறட்டும். கொஞ்சம் கரம் மசாலா லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஊறட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அப்புறம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பாருங்கள், இது வெள்ளைக்கரு ஆட் பண்ணியிருக்கேன். கடாய் நல்லா சூடானணும் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. அவ்வளோதான், ரெடி. ப்ரான் 65 ரெடி. ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரான் 65 அண்ட் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.